நெக்ஸ்ட் கண்டினியூட்டி பார்ப்போம். பேரலெக்ஸ் மெத்தட் ரைட்டா, இடமாறு முறை ரைட்டா. அப்போ டிட்டர்மினேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் மூவ் ஃப்ரம் எர்த் அப்படின்றான். டிட்டர்மினேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், தீர்மானிக்க போகிறோம். எதை? டிஸ்டன்ஸ், தூரத்தை கண்டுபிடித்தல், தீர்மானித்தல். ஆஃப் மூன் ஃப்ரம் எர்த். அப்போ மூன்னா சந்திரன், சந்திரனோட தூரத்தை நாம் தீர்மானிக்க போகிறோம். ஃப்ரம் எர்த்து, பூமியிலிருந்து ரைட்டா. எவ்வளோ தூரத்தில் மூணு இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க போகிறோம் ரைட்டா. அப்போ இன் ஃபிகர் 1.5 சி இஸ் த சென்டர் ஆஃப் த எர்த் அண்ட் ஏ அண்ட் பி ஆர் த டூ டயமெட்ரிக்கல் ஆப்போசிட். அப்படின்னா டூ டயமெட்ரிக்கல்னால் டைமென்ஷனில் ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ரைட்டா. ஏ அண்ட் பி என்பது டயமெட்ரிக்கலி ஆப்போசிட், எதிரெதிராக இருக்கும் புள்ளிகள். சின்றது அந்த பூமியின் மத்திய புள்ளி என்றும், ஏ என்று பி என்பது அதாவது டயமெட்ரிக்கலி ஆப்போசிட், அதற்கு எதிர்ப்பதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ரைட்டா. வேணால் நம்ம படத்தில் பார்ப்போம். இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். இதுதான் பூமி. இந்த ரவுண்ட் இருக்குல்ல, இதுதான் பூமி ரைட்டா. இது வந்து பூமி. அப்போது பூமியோட சென்டர் பாயிண்ட் இது ஒரு சைடு, பூமியோட ஒரு சைடு பி. இது இந்தியான்னு வச்சுக்கோ. இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறது என்னது? அமெரிக்கா ரைட்டா. இது அமெரிக்கான்னு வச்சுக்கோ உதாரணமாக. இந்தியாவுக்கு ஆப்போசிட்டில் ஜஸ்ட் டயமெட்ரிக்கலி இது சென்டர், அந்த சென்டருக்கு டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பியும் ஆப்போசிட்டில் இருக்கிறது ரைட்டா. பூமியோட ஏக்கு பிக்கும் ஏபியும் பூமிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ரைட்டா. முதல்ல ஒரு ரெண்டு கண்ணுக்கு இடைப்பட்ட தூரம் ரொம்ப சிறுசு இல்லையா. அப்போ அந்த ஆங்கிள் வந்து தூரமாக இருந்துக்கிற பொருளை பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கு ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகாது, ரொம்ப கம்மி ஆகும். அப்போ நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியல. பக்கத்தில் உள்ள பொருளுக்கு யூஸ் பண்ணலாம். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு விரலை வச்சுக்கிட்டு நீ அளந்தேன்னா அந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். இப்போ அதனால் அந்த இடைப்பட்ட தூரம், இங்கே அப்சர்வரோட இடைப்பட்ட தூரம், அதை பார்க்குறவங்களோட இடைப்பட்ட தூரம் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்த பூமியில் நம்ம எங்கேருந்து பார்க்குறோம்? அந்த ஏன்ற இடத்துலேருந்து பார்க்குறோம், அதேமாதிரி பி என்ற இடத்துலேருந்து பார்க்குறோம். இதான் மூணு, இந்த மூணை பார்க்குறோம் ரைட்டா. அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் வந்து 12,000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. 12,000 ரைட்டா. பூமியோட டயமீட்டர் எவ்வளோ? 12,000 கிலோமீட்டருக்கு மேலாக இருக்கிறது ரைட்டா. அப்போ ஒரு பெரிய ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் நம்ம வந்து ஈஸியாக அந்த இதை கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்டன்ஸை, மூணோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். சரி வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுதான் ஏ அண்ட் பி. இது பூமியோட ஒரு புள்ளி, இது இன்னொரு புள்ளி. அதை தான் போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்? அதாவது எர்த்துலேருந்து பார்க்குறோம். சி தான் சென்டர் ஆஃப் த எர்த்து. ஏ அண்ட் பி, இந்த ஏ மற்றும் பி புள்ளிகள் இருக்கின்றன. இரண்டு டயமெட்ரிக்கலி ஆப்போசிட், அதாவது எதிராக இருக்கக்கூடிய புள்ளிகளாக இருக்கின்றன ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். அப்போது இந்த பிளேசஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், இந்த ஏ என்ற பி என்ற புள்ளிகள் வைக்கப்படுகின்றன, இருக்கின்றன. எதில்? சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், பூமியின் மேல் பரப்பில் ஏ மற்றும் பி என்ற புள்ளிகள் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் இடமாக இருக்கிறது ரைட்டா. எதிர்த்து தூரமாகவும் இருக்கிறது, 12,000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறது ரைட்டா. இப்போ நம்ம ஏ என்ற இடத்துலேருந்து பார்க்கணும், பி என்ற இடத்துலேருந்து பார்க்கணும் ரைட்டா. இப்போ ஃப்ரம் ஏ அண்ட் பி, இந்த ஏ மற்றும் பி என்ற இடத்திலிருந்து பேரலெக்ஸ் தீட்டா, அந்த பேரலெக்ஸ்ன்றது தீட்டா என்ற ஒரு ஆங்கிள் உண்டாகிறது ரைட்டா. அதேமாதிரி நல்லா பார்த்துக்கோ. தீட்டா இல்லை இவன் என்ன சொல்கிற, இந்த பேரலெக்ஸ் θ1 அண்ட் θ2 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்றான். இப்போ ஏ என்ற பி என்ற இடத்துலேருந்து θ1 அண்ட் θ2 வந்து ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்கிறான். நல்லா கவனிங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஏ என்ற இடத்துலேருந்து நம்ம 3 பார்த்தோம்னா இப்படி பார்க்குறோம் ரைட்டா, இந்த கோடு. பி என்ற இடத்துலேருந்து 3 பார்த்தா இந்த கோடு. அப்போது நம்மளுக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் உண்டாகிறது ரைட்டா. இது தீட்டா ரைட்டா. இப்போது நல்லா பாருங்கள், இது ஒரு ஆர்க்கு. இது ஒரு ஆர்க்கு மாதிரி இருக்கிறது ரைட்டா. ஏ டு பி டிஸ்டன்ஸ், இந்த ஆர்க்கு தானே இது, பூமியோட மேல்பரப்பு ஆர்க்கு மாதிரி இருக்கிறது. இந்த ஆர்க்குக்கு ஆப்போசிட்டில் ஒரு புள்ளியிலிருந்து ஒரு லைன் நேர்கோடு நீ வரைஞ்சேன்னு சொன்னால் ரைட்டா, ஆர்க்கு, இது ஆர்க்குக்கு ஆப்போசிட்டாக இது நான் அழிச்சிடுறேன். இது ஒரு ஆர்க்கு, ஏ டு பி வந்து ஒரு ஆர்க்கு.
ஏ டு பி வந்து ஒரு ஆர்க்கு. இந்த ஆர்க்குக்கு இது ஆர்க்கு ரைட்டா, ஆர்க்குக்கு ஆப்போசிட் ஏ என்ற ஆர்க்கோட ஆர்க்குன்றது ஒரு கர்வு ரைட்டா. ஒரு கர்வுக்கு ஆப்போசிட் ஏ என்ற புள்ளியிலேருந்து ஆப்போசிட்டில் சென்டர்லேருந்து ஏஎன் சென்டர்லேருந்து ஆப்போசிட்டில் ஸ்ட்ரெயிட்டாக பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சேனாலும் அதேமாதிரி பி என்ற இடத்துல கர்வு பி என்ற இடத்துலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சேன்னா அப்போது அதுக்கு இடைப்பட்ட அந்த ஆங்கிள் இருக்குது இல்லையா, இந்த ஆங்கிள் உண்டாகுது இல்லையா, இந்த ரேடி ஆங்கிள் நடுவில் இது θ1 என்றும் இது θ2 என்றும் நம்ம அழைக்கிறோம். இதுக்கு அப்போது இந்த θ இஸ் ஈக்குவல் டு இந்த θ இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த θ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், θ1 + θ2, θ1 + θ2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த θ1 டிகிரி இந்த ஆங்கிளுக்கும் இந்த ஆங்கிளோட அடிஷன் கூட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த θ என்று சொல்கிறாங்க. இதுதான் சொல்கிறது ஆங்கிள் சப்டெண்டட் ஆப்போசிட், அதாவது ஆங்கிள் சப்டெண்டட் ஆப்போசிட் டு த ஆர்க் அட் ஒன் பாயிண்ட் ஏ ரைட்டா, ப்ளஸ் ஆங்கிள் சப்டெண்டட் இந்த பாயிண்ட் ஏல ஆங்கிள் சப்டெண்டட் த ஆப்போசிட் டு த ஆர்க், ஆப்போசிட்னா ஆர்க்கோட ஆப்போசிட்டில் இதுதான் ஆப்போசிட் ஆர்க்கு, இது ஆங்கிள் சப்டெண்டட் ரைட்டா. அதேமாரி த ஆங்கிள் சப்டெண்டட் அட் த பாயிண்ட் பி ஆப்போசிட் டு த ஆர்க் இது, அப்போ இந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் சப்டெண்டட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ரைட்டா. அது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா த அடிஷன் ஆஃப் the angle subtended by the arc A and point arc point B is equal to the angle subtended at the center of the circle. இது ஒரு triangle formula ரைட்டா. இதை நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். அது எதிரெதிர் துருவங்கள் ரைட்டா, எதிரெதிர் ஆங்கிள்கள் வந்து இந்த மத்திய ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் என்ன சொல்கிறான் பாருங்கள், அதாவது ஃப்ரம் ஏ அண்ட் பி, ஃப்ரம் ஏ அண்ட் பின்னா ஏ என்ற புள்ளியிலிருந்தும் இந்த ஏ என்ற புள்ளியிலிருந்தும் பி என்ற புள்ளியிலிருந்தும் அதை பார்த்துக்கோங்க. ஏ அண்ட் பி த பேரலெக்ஸ்ன்னு சொன்னால் அது இடமாறு கோணம் ஆகிய θ1 அண்ட் θ2 ரெஸ்பெக்டிவ்லி, அதாவது θ1 மற்றும் θ2 என்றும் இந்த இரண்டு கோணங்கள் என்றும் ரெஸ்பெக்டிவ்லி ஆஃப் த மூணுன்னா அந்த மேலே இருக்குது 3M ஒரு கோடு போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த கோடுக்கு பராபராக θ1 அண்ட் θ2, இது θ1 அண்ட் இது θ2 ரைட்டா. எதுக்கு உண்டாக்கப்படுகிறது, ஆஃப் த 3M ரைட்டா, 3Mக்கு பராபராக உண்டாக்கப்படுகிறது. இந்த ஏ அண்ட் பியிலிருந்து ஏ மற்றும் பி என்ற இடத்துலேருந்து பேரலெக்ஸ்னால் இடமாறு கோணமாகிய θ1 மற்றும் θ2 ரெஸ்பெக்டில் அதன் பிரகாரம் ஆஃப் த மூணுன்னா எம்முக்கு இந்த எம் என்ற கோடு இருக்கு இல்லையா, அதன் பிரகாரம் θ1 உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதே ஏ என்ற பாயிண்ட்லேருந்து அண்ட் பி என்ற பாயிண்ட்லேருந்து எம்ஐ வைத்து இந்த நேர்கோட்டில் ஒரு θ2 உண்டாக்கப்படுகிறது ரைட்டா. அந்த θ2 ஆஃப் த ரெஸ்பெக்டிவ்லி வித் ஆஃப் த மூன் எம் வித் ரெஸ்பெக்ட் டு த சம் டிஸ்டன்ட் ஸ்டார் அப்படின்னா, அதாவது வித் ரெஸ்பெக்ட் அதேமாதிரி சம் டிஸ்டன்ஸாக இந்த மூணுக்கு பதிலாக வேறு டிஸ்டன்ஸ் ஸ்டாரும் இருக்கலாம். அந்த எம்ன்ற புள்ளி வந்து மூணாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு தூரத்தில் உள்ள ஒரு விண்மீனாகவும் இருக்கலாம். டிஸ்டன்ஸ் ஸ்டார் எதை கூட நீ வச்சுக்கோ, எம்ன்றது வந்து நீ மூணாக வச்சுக்கோ இல்லை ஒரு டிஸ்டன்ஸ் ஸ்டாராக வச்சுக்கோ ரைட்டா. இந்த ஆங்கிள் வந்து அந்த எம்ன்ற புள்ளியிலிருந்து இந்த ஆங்கிள் உண்டாக்கப்படுகிறது ரைட்டா. எங்கே ஆர்க்கிலிருந்து உண்டாக்கப்படுகிறது θ1 θ2 அப்படிங்கிறான் ரைட்டா. அதை தான் சொல்கிறான் ரெஸ்பெக்டிவ்லி ஆஃப் த மூணும்னா சந்திரன் எம் வித் ரெஸ்பெக்ட் டு சம் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஸ்டார். அப்போ சம் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஸ்டார் ஆர் டிட்டர்மைன்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் அன் அஸ்ட்ரானமிக்கல் டெலிஸ்கோப் அப்படின்றான். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு த சம் ஆஃப் த டிஸ்டன்ட் ஸ்டார் ஆர் டிட்டர்மைன்ட் அப்படின்னா எப்படி நம்ம அதாவது தூரத்தில் உள்ள சில கோள்கள் வைத்து வித் த ஹெல்ப் ஆஃப் த அஸ்ட்ரானமிக்கல் டெலிஸ்கோப் டைம்ஸ் அப்படின்னா அப்போ த டோட்டல் பேரலெக்ஸ் ஆஃப் த மூன் இஸ் சப்டெண்டட் ஆன் த எர்த் அப்படின்றான். நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ டோட்டல் புரியுது, அதாவது ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் பி புள்ளி ஏ மற்றும் பியில் வந்து த பேரலெக்ஸ் θ1 θ2 ரெஸ்பெக்டிவ்லி ரெண்டுமே உண்டாக்கப்படுகிறது ஆஃப் த மூன் எம். அப்போ 3M என்ற இடத்துலேருந்து உண்டாக்கப்படுகிறது θ1 வித் ரெஸ்பெக்ட் டு சம் டிஸ்டன்ட்
ஸ்டார்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட்னா சில தூரத்தில் உள்ள கோள்கள் பிரகாரம் ரைட்டா வித் தூரத்தில் உள்ள கோள்கள் அந்த எம்ன்றது தூரத்தில் உள்ள கோள்களை குறிக்கிறது ஆர் டிட்டர்மைண்ட் தீர்மானிக்கப்படுகிறது வித் த ஹெல்ப் ஆஃப் an astronomical telescope. இது எப்படி நம்ம வந்து உண்டாக்குறோம்னு சொன்னால் அந்த ஆங்கிள் வந்து வித் த ஹெல்ப் இந்த இடத்துல அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் வானியல் டெலிஸ்கோப் வானியல் தொலைதூர கருவி ரைட்டா வானியல் தொலைதூர கருவியை இங்கே வைத்துக்கொண்டு நாம் இதை தீர்மானிக்கிறோம் ஆங்கிலை தீர்மானிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ரைட்டா. அப்போ தஸ் ஆகவே த டோட்டல் பேரலைக்ஸ் ஆஃப் த மூன் அப்படின்னு இந்த சந்திரமண்டலத்து இந்த சந்திரமண்டலத்தோட இடமாறு மொத்த இடமாறு ஆனது எப்படி இருக்குன்னா சப்டெண்டட் ஆன் த எர்த் அப்படின்றான். சப்டெண்டட் இருந்தால் உட்படுத்தப்பட்டுள்ளது சுருக்கப்பட்டுள்ளது சுருக்கப்பட்டுள்ளது சப்டெண்டன உண்டாக்கப்படுது சப்டெண்டன சுருக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லுவாங்க அந்த ஆங்கில் அதாவது ஆங்கில் உண்டாக்கப்படுது. ஆகவே த டோட்டல் மொத்த பேரலைக்ஸ்ன்ற என்னது அதை இடமாறு மாற்றி தானே பண்ணுறோம். அந்த ஏ என்ற இடத்துலையே பி என்ற இடத்துல 2 இடத்துல இருந்தாலும் அளக்குறோம். இங்கே ஒரு டெலிஸ்கோப் வச்சு தானே அளக்குறோம். அதை தான் சொல்கிறேன். அதாவது ஆகவே த பேரலைக்ஸ்னால் இடமாறு ஆஃப் த மூன்னா அந்த எம்ன்றது குறிக்கும். எம்ன்றது கோலாவும் இருக்கலாம் எதாவது இருக்கலாம். சப்டெண்டட் அந்த இடத்துல நம்ம ஒரு ஆங்கில் உண்டாக்குறோம் இல்லையா தீட்டான்ற ஒரு ஆங்கில் எம்ன்ற தீட்டா சப்டெண்டட் ஆன் த எர்த்துன்னு சொன்னால் பூமியை வைத்து நாம் ஆங்கிலே உண்டாக்குகிறோம். அப்போ ஏ என்ற புள்ளியே பூமி பி என்ற பூமியிலிருந்து எம் என்ற ஒரு மூணில் ஒரு ஆங்கிலை உண்டாக்குகிறோம் ஒரு கோணத்தை உண்டாக்குகிறோம். அந்த கோணம் என்னது ஏஎம்பிபிக்கள் தீட்டா தானே ஏஎம்பி ஈக்குவல் டு தீட்டா. அந்த தீட்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் தீட்டா இஸ் ஈக்குவல் டு த ஆப்போசிட் ஆஃப் த டூ ஆங்கிள் produced by the arc in opposite direction. produced by the arc அந்த ஆர்க்குக்கு எதிர்ப்பதமாக வரையப்பட்ட கோடுகளுக்கு நடுவில் உண்டாக்கப்பட்ட ஆங்கிள்களோட கூட்டல் தொகைக்கு சமமாக இருக்கும். அதுதான் போட்டிருக்காங்க. ஆங்கிள் ஏஎம்பி ஈக்குவல் டு தீட்டா 1 + தீட்டா 2 ஈக்குவல் டு தீட்டா தான் இது எம் ஈக்குவல் டு தீட்டா இப்படி போட்டிருக்கணும். ஆங்கிள் ஏஎம்பி ஈக்குவல் டு தீட்டான்னு போட்டு இஸ் ஈக்குவல் டு தீட்டா 1 + தீட்டா 2ன்னு போட்டிருக்கணும். அப்போ இஃப் அதுக்கடுத்து தீட்டா இஸ் மெஷர்ட் இன் ரேடியன்ஸ் ஒரு வேளைக்கு தீட்டா வந்து நம்ம ரேடியனில் அளந்தால் ரேடியன் சொல்லி கொடுத்துருக்கோம்ல தீட்டா இஸ் மெஷர்ட் இன் ரேடியன்ஸ் தென் அப்படி நம்ம அளக்கிறதா இருந்தால் என்னவா இருக்கும் ரேடியனில் நம்ம அளந்தால் என்ன இருக்கும் தீட்டா ஈக்குவல் டு எப்படி இருக்கும் இந்த ஏபி இதானா வெர்டிக்கல் லைன் ஏபி டிவைடட் பை ஏஎம் ரைட்டா ஏபி டிவைடட் பை ஏஎம் ஏன்னு சொன்னால் ஏபி டிவைடட் பை ஏஎம்னு ஏன் சொல்கிறான்னு பார்த்துக்கோங்க இருங்க காமிக்கிறேன். இப்போது ஏபின்றது இவ்வளோ டிஸ்டன்ஸு ரைட்டா இது ரொம்ப தூரம் இது ஏகப்பட்ட தூரம் இதுதான் 12,000 கிலோமீட்ரு ரைட்டா இதோட பல மடங்கு தூரம் தான் இது ரைட்டா பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ளது கோளுக்கும் உள்ள தூரம். அப்போது இருங்க அழிச்சிட்டேன் இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது தூரத்தை விட இந்த தூரம் ரொம்ப அதிகம். ஆனால் இப்போ நம்ம இப்படி ஒரு கோடு வரைஞ்சோம்னு வச்சுக்கிறோமே இப்போ சென்டர்லேருந்து இந்த சீக்கு நான் ஒரு கோடு வரைகிறேன். இப்போ இந்த தூரமும் ரைட்டா ஏலேருந்து எம்முக்கு உண்டான தூரமும் எம்லேருந்து சிக்கு உண்டான தூரமும் ஏறக்குறைய ஒன்று தான் ரொம்ப வித்தியாசம் இல்லை ஓரளவுக்கு தான் வித்தியாசம் ரைட்டா. அப்போ நீ இப்படி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஆயிரும் ரைட்டா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஆயிரும் இப்படி எடுத்துக்கிட்டேன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட்டா மாதிரி ஆயிடுது. ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது அதனால் இப்போ ஏஎம்னாலும் சரி ஏஎம்னாலும் சரி ஏஎம் டிஸ்டன்ஸும் இங்கே பாருங்கள் ஏஎம் டிஸ்டன்ஸும் எம்சி டிஸ்டன்ஸும் ஏறக்குறைய ஒன்று தான். அதனால் ஏஎம் வந்து நம்ம எம்சின்னு கூட எழுதலாம் புரிஞ்சுதா. அப்போ அதனால தான் என்ன பண்ணியிருக்கான்னு பாரு தீட்டா ஈக்குவல் டு ஏபி நீ ஏபின்னு போட்டாலும் சரி பிசின்னு போட்டாலும் 2 டிஸ்டன்ஸ் ஒன்று தான். ஆனால் அதனால தான் என்ன போட்டிருக்கான் 2 மேக்ஸிமம் 12,000 கிலோமீட்டர் அதனால் ஒரு வேறுபாடு இல்லை. அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை ஏஎம்னு போட்டான். அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை ஏஎம். அப்போது நல்ல ஏஎம்னு என்னதுன்னு சொல்லியிருக்கான் பாரு ஏஎம் வந்து இஸ் ஈக்குவல் டு எம்சின்ட்டான். நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஏபி வந்து இந்த தூரம் வந்து எம்சிக்கு ஈக்குவல் தான் கொஞ்சம் இந்த வித்தியாசம் அதனால் நம்ம ஏபின்ற இடத்துல எம்சினை போட்டுக்கலாம் அப்படிங்கிறான் ரைட்டா.
அப்போ ஏபி சீக்வல் டு எம்சின்னா இங்கே நீ இந்த ஈக்குவேஷனில் போடு தீட்டா சீக்வல் டு ஏபி பை ஏஎம்க்கு பதிலாக ஏஎம்க்கு பதில் எம்சின்னு போடு. அப்போ தீட்டா சீக்வல் டு ஏபி பை எம்சி வந்துருச்சா? அதை போட்டுக்காம பாரு. ஏஎம் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு எம்சி போட்டானா? அப்போ நீ அந்த ஏபி என்ற இடத்துல எம்சின்னு போட்டியா? தீட்டா சீக்வல் டு ஏபி பை எம்சி அல்லது எம்சி லெஃப்ட் சைடில் போகிற தீட்டா கீழே வந்துடும். எம்சி சீக்வல் டு ஏபி பை தீட்டா. சரியா? அப்போ நெக்ஸ்ட்டு நோவிங் த வேல்யூஸ் ஆஃப் ஏபி. இப்போது நம்ம இந்த ஏபி வேல்யூயும் அண்டு தீட்டா வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் எம்சி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எம்சி வேல்யூ தானே இயற்கையான தூரம், பூமியோட சென்டர்லேருந்து மூணுக்கு உண்டான இயற்கையான தூரம் எம்சி. அப்போ நம்மளுக்கு ஏபி தூரமும் அந்த ஈக்குவேஷனில் தீட்டா சீக்வல் டு என்ன இருக்குது? தீட்டா அதாவது எம்சி சீக்வல் டு ஏபி பை தீட்டா, ரைட்டா? அப்போது இதில் ஏபி தூரமும் ஏபி என்ற தூரமும் தீட்டா என்ற தூரமும் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் தீட்டா ஆங்கிள் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து எம்சியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டான். அப்போ நோவிங் த வேல்யூஸ் ஆஃப் ஏபி அண்ட் தீட்டா வி கேன் கேல்குலேட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் எம்சி ஆஃப் த மூன் ஃப்ரம் தி எர்த். நம்ம எம்சி என்ற தூரத்தை எம்சி என்ற தூரமான மூனோட தூரத்தை எர்த்திலிருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஃப்ரம் அந்த எம்சி என்ற தூரம் எவ்வளவு? பூமியிலிருந்து மூணுக்கு உண்டான எம்சி என்ற தூரத்தை நாம் அளவிடலாம் அப்படின்ட்டு சொல்லுகிறான். இப்போ ஒரு கணக்குக்கு வாங்க. ஒரு கணக்கு எக்ஸாம்பிள் போட்டுக்கான். த மூன் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் 0 டிகிரி 55 செகண்ட். ஒரு கோடு போட்டுக்கான் செகண்டு. 2 கோடு போட்டான்னா 55க்கு மேலே மினிட்டு 55 மினிட்ஸ், ரைட்டா? 2 கோடு போட்டால் செகண்டுன்னு அர்த்தம். இப்போ மேலே நல்லா பார்த்துக்கோ. அந்த மூன் வந்து சப்டெண்ட் அண்ட் ஆங்கிள் ஒரு ஆங்கிள் ரேடியனில் கொடுக்கல பாரு, ஆங்கிளில் தான் கொடுத்துருக்கேன். அதை டிகிரியில் கொடுத்துருக்கேன். 1 டிகிரியே 55 மினிட்னு கொடுத்துருக்கான். 55 மினிட்னு ஒரு கோடு, 2 கோடு போட்டு செகண்டு. அப்போ இது மீனிங் என்னது? இதுதான் தீட்டாவை கொடுத்துருக்கேன். தீட்டா தான் ஒரு டிகிரி 55 அட் த பேஸ் லைன். அது பேஸ் லைன்னா கீழ்கோடுன்னு எது? பேஸ் லைன். இதுதான் பேஸ் லைன் ஏபி, புரிஞ்சுதா? ஏபி தான் பேஸ் லைன். அடுத்த பேஸ் லைன் ஈக்குவல் டு த டயமீட்டர் ஆஃப் த எர்த். அப்படி ஈக்குவல் சமமாக இருக்கிறது. ஈக்குவல் டு த டயமீட்டர்னா ரேடியேஷன், அது விட்டத்துக்கு சமமாக இருக்கிறது, ரைட்டா? அப்போ இந்த ஆங்கிள் இந்த அடுத்த ஈக்குவல், அதாவது ஏபி அண்டு சி, இந்த ஆங்கிள் வந்து கொடுத்துருக்கேன். என்ன ஆங்கிள்? தீட்டா. அதை தான் போட்டிருக்கேன். அந்த மூணு சப்டெண்ட், மூணு வந்து சப்டெண்ட்னா உண்டாக்குகிறது என ஆங்கிள் 1 டிகிரி 55 மினிட்டு உண்டாக்குறது. எங்கே? அட் த பேஸ் லைன்னா இதுதான் ஏபி தான் பேஸ் லைன். அந்த பேஸ் லைன் எதுக்கு சமமாக இருக்கிறது? ஈக்குவல் டு த டயமீட்டர் ஆஃப் த எர்த்து. அப்போ ஏபி தானே டயமீட்டர் ஆஃப் த எர்த்து. அப்போ ஏசி வந்து ரேடியஸு, அப்போ சிபி ரேடியஸு, ஏபி வந்து டயமீட்டர். அந்த டயமீட்டர் ஆஃப் தி எர்த்துக்கு சமமாக அடுத்த பேஸ் லைனில் வந்து 1 டிகிரி 55 மினிட்டில் ஒரு ஆங்கிளை உண்டாக்குகிறது, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன்? அப்போது என்ன தூரம்? மூனோட தூரம் எவ்வளவாக இருக்கும்? ஃப்ரம் தி எர்த், பூமியிலிருந்து மூனோட தூரம் எவ்வளவாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போது ரேடியஸ் ஆஃப் த எர்த்து எவ்வளோ கொடுத்துருக்கான்? 6.4 × 10⁶ மீட்டர். அப்போ ரேடியஸ் ஆஃப் த எர்த்துனா இந்த சி தான் சென்டர்லேருந்து ஏசி தான் ரேடியஸ், அல்லது சிபி இருக்குல்லையே, நான் இது போட்டே காமிச்சிடுறேன். இதுதான் சென்டர், இது ரேடியஸ், அல்லது இது ரேடியஸ். எது ரேடியஸு? சென்டர்லேருந்து பி ரேடியஸ். நீ எப்படி எடுத்தாலும் சரி, ரைட்டா? அவன் ரேடியஸ் தான் கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்துக்கோ. டயமீட்டர்ன்றது இந்த இன்ட்டு 2, ரேடியஸோட 2 போட்டேன்னா தான் ஏபி வரும். இதுதான் ஏபி தான் டயமீட்டர், ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறான்? ரேடியஸ் ஆஃப் த எடுத்து கொடுத்துட்டேன். அடுத்து அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா மூனோட ஹைட்டு கேட்குறான். என்ன கொடுத்துருக்கேன்? ஆங்கிள் தீட்டா கொடுத்துருக்கேன். ரேடியஸ் ஆஃப் த எர்த்து கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு டயமீட்டர் வேணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன் டயமீட்டர் வேணும் அப்படின்னா, நல்லா பாருங்கள், ஃபார்முலாவில் என்ன சொல்லியிருக்கேன்? எம்சி தான் தூரம், மூனோட தூரம். எம்சி ஈக்குவல் டு ஏபின்னு டயமீட்டர், ரைட்டா? அவன் வந்து என்ன கொடுத்துருக்கான்? ரேடியஸ் கொடுத்துருக்கான். ஏசி வரைக்கும் தான் கொடுத்துருக்கான்.
அப்போ நீ சிபி கொடுக்கல, அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ண ஏபி வந்துடும். ரைட்டா? அப்போது என்ன பண்ணியிருக்கான், ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கான், ஏபி பை தீட்டா கொடுத்துட்டான். என்ன ஒரு டிகிரியே 55 மினிட்டு கொடுத்துட்டான். இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் கணக்கில். கணக்கில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்யூஷன் வந்துட்டான். இப்போ ஆங்கிள் தீட்டான்ற ஆங்கிள் தான் அவன் கொடுத்துருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்கேன், 1 டிகிரி 55 மினிட்னு கொடுத்துட்டான். அப்போ 1 டிகிரின்னு என்னது, 60 மினிட் தானே. 1 டிகிரின்னு 60 மினிட்டு, 1 மினிட்னு 60 செகண்டு. இப்போது இவன் மொத்தம் 1 டிகிரி 55 மினிட்டை விட்டுட்டு எல்லாத்துலேயும் மினிட்டில் மாற்றுறான். புரிஞ்சுதா? 1 டிகிரி 55 மினிட்டு கொடுத்துருக்கேன். இவன் கணக்குக்காக வேண்டி இந்த டிகிரியை 1 டிகிரியை மினிட்டில் மாற்றுறான். 1 டிகிரினா 60 மினிட்டு. அப்போ 60 ஏற்கனவே 55 மினிட் இருக்குது. ரைட்டா? 60 ஒரு 55 எவ்வளோ ஆகிப்போச்சு, 115 ஆச்சா? அதனால 115 மினிட்னு போட்டுட்டான். அப்போது 115 மினிட்னு போட்டவன் திரும்பி என்ன பண்ணியிருக்கான், 115 செகண்டில் மாற்றுறான். இப்போ மினிட்டில் வந்துருச்சு. முத என்ன வந்தது, அவன் என்ன கொடுத்துருக்கேன், 55 டிகிரியும் இல்லை 1 டிகிரியும் 55 மினிட்டும் கொடுத்துட்டான். இவன் என்ன பண்ண போகிறான், கணக்குக்காக வேண்டி எல்லாத்தையும் செகண்டில் மாற்ற போகிறான். எதில் மாற்றினா, ஆனால் அவன் செகண்டில் கொடுக்கல, 1 டிகிரியும் 55 மினிட்டு தான் கொடுத்துருக்கான். அப்போது எல்லாத்தையும் செகண்டில் மாற்றணும். செகண்டில் மாற்றணும் என்ன பண்ண, ஃபஸ்ட்டு வந்து இதை டிகிரியை மினிட்டில் மாற்றணும். அப்போ டிகிரின்னா 1 டிகிரி என்னது 60 மினிட். அப்போ 60 + 55 ஏற்கனவே இருக்குது. எவ்வளோ ஆச்சு, 115 மினிட்டில் மாற்றிட்டானா. இப்போ எத்தனை 115 மினிட் வந்துருச்சு. இப்போ இந்த மினிட்டை நம்ம வந்து செகண்டில் மாற்றணும். அப்போ இந்த 115ஓட இன்ட்டு 60 பெருக்குனா மினிட்டில் செகண்டில் மாறிடும். அதை என்ன பண்ணியிருக்கேன், 115 × 60 செகண்டில் மாறிடுச்சா. அது போக இன்ட்டு 4.8 × 10⁻⁻6 ரேடியன்னு போட்டிருக்கான். ஏன்னா இந்த செகண்டை ரேடியனில் மாற்றணும். அப்போ ரேடியனில் மாற்றணும்னு சொன்னால் என்னது, 1 செகண்ட் = 1 செகண்டுக்கு எத்தனை ரேடியன்னா இங்கே கீழே கொடுத்துருக்கான் பாரு. சின்ஸ் 1 செகண்ட் = 4.85 × 10⁻6 ரேடியன். அப்போது இப்போ நல்லா பார்த்துக்கோ, 115 மினிட்டை நான் வந்து எதில் மாற்றணும், இருங்க நான் பார்க்குறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறேன். இவன் 1 டிகிரி 55 மினிட்டு கொடுத்துருக்கேன். இதை மொத்தமாக நான் செகண்டில் மாற்றினேன். என்ன ஆகுது, 1 செகண்டில் இல்லை மினிட்டில் மாற்றினா 115. ஏன்னா இது 60 ஒரு டிகிரின்றது, இது 55, 2 கூட்ட 115 மினிட்டு வந்துருச்சு எனக்கு. இப்போ 115 மினிட்டை நான் செகண்டில் மாற்றணும். அப்போ 115 இன்ட்டு இந்த 60 போட்டானா, அப்போ செகண்டில் மாறிடுச்சு. அப்போ பிறகு எதுக்குடா இங்கே இன்ட்டை போட்டு இதை கூட்டியிருக்கான்னு கேட்குறீங்களா. இப்போ நான் 115 இன்ட்டு 60ஓட நிப்பாட்டினேன்னா இது மினிட்டோடு நிற்கும், ரேடியனில் மாறாது. எதில் மாறாது, ரேடியனில் மாற்றணும். அப்போ இந்த மினிட்டையும் ரேடியனில் மாற்றணுன்றதுனால இன்ட்டு ஒரு மினிட் ஒரு மினிட்டில் செகண்டோட நிற்கும். ஏன்னா இது 115 × 60 போட்டால் செகண்டாக மாறிடும் எல்லாமே. அப்போ செகண்டோட நிற்கும். எனக்கு கணக்கு போகிறதுக்கு ரேடியனில் வேணும். அப்போ ரேடியனில் வேணும்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை ரேடியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.85 × 10⁻6. அப்போ அதனால தான் அந்த 4.8 × 10⁻6 ரேடியனோட பெருக்கிட்டான். பெருக்கினா என்ன வரும் அப்படின்னா, என்ன வருது அவனுக்கு அப்படின்னா 3.34 × 10⁻2 ரேடியன் வருகிறது. ரைட்டா? பார்த்துக்கோங்க, அதை கீழே போட்டுக்கான். நீ ஞாபகம் வச்சுக்கணும், 1 மினிட்டுக்கு 1 செகண்ட் = செகண்ட் 2 கோடு போட்டிருக்கான் பாரு, 1க்கு மேலே 4.85 × 10⁻6 ரேடியன். அப்போ ரேடியஸ் ஆஃப் த எர்த்து. இப்போ ரேடியஸ் ஆஃப் த எர்த்து எவ்வளோ, நம்மளுக்கு டயமீட்டர் வேணும், ரேடியஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ஏபி வேணும் இல்லையா, ஏபி பை தீட்டா. இப்போ நம்ம இது கொண்டு வந்துட்டோம், இது ரேடியனில் கொண்டு வந்துட்டோம் தீட்டாவை. ரைட்டா? தீட்டாவை என்ன கொண்டு வந்துட்டோம், தீட்டா = எவ்வளவு நம்மளுக்கு வந்துச்சு, 3.34 × 10⁻2 ரேடியனில் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனால் அவன் டிகிரியிலேயே மினிட்டில் தான் கொடுத்துருந்தான். டிகிரியில் கொடுத்ததை ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், மினிட்டாக மாற்றணும். ரைட்டா? மினிட்டாக மாற்றினதை செகண்டாக மாற்றணும். செகண்டு கூட இந்த 1 செகண்ட் ரேடியனை பெருக்கினதுனால எல்லாமே ரேடியனில் வந்துருச்சு. இப்போ ரெடியாக இருக்குது, தீட்டா ரெடியாக இருக்குது. இப்போது நம்மளுக்கு ஏபி வேணும். என்ன வேணும், ஏபி வேணும். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், ஏசி தான் கொடுத்துருக்கான். இந்த படத்தை பாருங்கள், இந்த இதில் என்ன நம்மளுக்கு கணக்கில் என்ன சொல்லியிருக்கேன்,
எம்சின்றது இந்த கோடு எம்சி ஏபி பை தீட்டா தீட்டா நம்ம கொண்டு வந்துட்டோம். ஏபின்றது என்னது டயமீட்டர். ஆனால் அவன் என்ன கொடுத்துருக்கான், ஏசி தான் கொடுத்துருக்கான், ரேடியஸு. அப்போ டயமீட்டர் ஏபி வேணால் 2ஆல் ரேடியஸை பெருக்கிட்டோம்னா ஏபி வந்துடும். அப்போ ஏபிக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள் கணக்கில் என்ன பண்ணணும். ஏபி வேணும்னா என்ன பண்ணியிருக்கான் பாப்போமா. ஏபி என்ன பண்ணியிருக்கான், ஒரு ரேடியஸ் ஆஃப் தி எர்த்து 6.4 × 10⁶ மீட்டர்னு கொடுத்துட்டான். அப்போ ஃப்ரம் ஃபிகர் நம்ம 5லேருந்து ஏபி இஸ் த டயமீட்டர், ஏபின்றது டயமீட்டர். அப்போ என்ன பண்ணணும், இந்த 2ஆல் பெருக்கியிருக்கான். டயமீட்டர் ஆஃப் த எர்த் ஏபின்றது நம்மளுக்கு வேணும். ஏபி இஸ் த டயமீட்டர் ஆஃப் த எர்த்து. அது என்னது பி, சிம்பிள் பி கொடுத்துருக்கானா. அதுக்கு என்ன பண்ணால் 2 × அந்த ரேடியஸை பெருக்கிட்டானா. பெருக்கின ஒன்று என்ன ஆச்சு, டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன் வந்துருச்சு. என்ன வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன் ஆஃப் த எர்த் இஸ் எக்ஸ். இது என்ன பண்ணோம், இது பெருக்கணுன்னு டயமீட்டர் வந்துருச்சு ஏபி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். நம்மளுக்கு ஏபி வந்துருச்சு. இது 2 × 10⁻², 2 பெருக்கிட்டிங்கன்னா பெருக்கி 2 பெருக்கணும், பெருக்கி போட்டால் தான் வரும். இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ்னு என்னது, பி பை தீட்டா. பி தானே, ஏபின்ற இடப்பட்ட தூரம் வந்து ஸ்மால் பி தானே, அதில் கொடுத்துருக்கான் பாரு ஸ்மால் பி. படத்தில் பார்த்துக்கோங்க, ஸ்மால் பி பை தீட்டா. அப்போ ஸ்மால் பி என்னது இங்கே வந்திருக்கு 2 × 6 × 6.4 × 10⁻6. அப்போ தீட்டா எவ்வளவு இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்ன ஆகுது, இதை நீ டிவைடு பண்ணி பார்த்தீங்கன்னா 3.83 × 10⁻8 மீட்டர் வருகிறது. ரைட்டா, இதுதான் கணக்கு. இதை பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ரேடார் மெத்தடுக்கு போகலாம்.